கேங் டிஆர் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என கூறி சோஸ்மா எனப்படும் பாதுகாப்பு குற்றங்களுக்கான சிறப்பு சட்டத்தின் கீழ் 18 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து வழக்கறிஞர் ஒருவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சோஸ்மா சட்டத்தின் குறிப்பிட்ட சில விதிகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக இருப்பதை சுட்டிக்காட்டி தனது கட்சிக்காரர்கள் சார்பில் அந்த சட்ட போராட்டத்தை டி ஹர்பால் சிங் முன்னெடுத்துள்ளார். சுஷ்மாவில் தடுத்து வைக்கப்பட்ட அந்த 18 பேரது குடும்ப உறுப்பினர்களுக்கான விளக்கமளிப்பு கூட்டத்தில் ஹர்பால் சிங் இந்த விவரங்களை வழங்கினார். டிஆர் குரூப்ல வந்துட்டு எப்பவுமே போலீஸ்காரன் வந்துட்டு அவங்களோட இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் தான் எப்பவுமே பிடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு சார்ட் செஞ்சுருவாங்க. அதுக்கு பேர் ஓபாட் சார்ட் செஞ்சுருவாங்க. யார் துணை தலைவர் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அந்த குரூப்பில் மெம்பரு. அந்த ஓபாட் தயார் பண்ணி பிறகு தான் இந்த எல்லாம் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இதுதான் எப்போவுமே எங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் தான் அப்படி தான் இருக்குன்னு. இப்போ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் குரூப் மேலே பிடிபட்டிருக்காங்க அப்படின்னு மேலே அதான் எமர்ஜென்சி. செகண்ட் குரூப்பில் இப்போ தான் இப்போ 1.5 மாதம் ஆகுது 2 மாதம் ஆகுது. இப்போ பிடிக்கிறது 11 பேர் பிடிக்கிருக்காங்க. அதே கூட திருப்பி அவங்க கேடு வேண்டியது ஆள் ஒன்றா பேர்த்துக்கலாம் இந்த குரூப்பில் சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க லேட்டாக பிடிச்சா கூட அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு ட்ரையல் நடக்கிறதுக்கு ஒரு வருஷ கணக்கு எடுக்கும். ஸோ சார்ஜ் பண்ணிது அப்போ ஒன்றா சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு இப்போ தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சுஷ்மாவோட சட்டம் செஞ்சதே பெரிய தப்பு. சுஷ்மாவில் தப்பு. இப்போ இதில் இன்னொன்று பாயிண்ட் நான் பேசுகிற சொன்னேன். சுஷ்மாவில் இது ஒரு ஸ்பெஷல் லா ஆர்டிகல் 149 தான் சுஷ்மா செஞ்சுருக்காங்க. ஆர்டிகல் 149 தான் ஐஎஸ்சி செஞ்சாங்க. ஆர்டிகல் 149 தான் போக்கா எல்எல்பிகே செஞ்சாங்க. ஆனால் ஆர்டிகல் 149 என்ன சொல்கிறாங்கனாக்கா ஒரு ஸ்பெஷல் லா பாதுகாப்புக்காக செய்யலாம். ஆனால் இந்த சுஷ்மா பாதுகாப்புக்காக இல்லையே. சுஷ்மா செஞ்சது ப்ரொசீடியர். ஸோ ஆர்டிகல் 149 ப்ரொசீஜர் செய்யலாமா? உண்மையாக ஆர்டிகல் 149னா பப்ளிக் த்ரெட்டு, பப்ளிக் ஃபியரிங்கு, பப்ளிக் ஒரு பாதுகாப்புக்காக தான் ஒரு ஸ்பெஷல் லா செய்யலாம் ஆர்டிகல் 149. ஆனால் இங்கே அந்த மாதிரி லா செய்யலையே. போக்கா தனிப்பட்ட லா இருக்குது. ஒரு கிரிமினல் செஞ்சால் போக்கா 2%. எல்எல்பிகேல தனிப்பட்ட லா இருக்குது. ட்ராஃபிக்கிங் ட்ரக்ஸ் இருக்குது. ஆனால் சுஷ்மாவில் தனிப்பட்ட ஒரு குற்றம் இல்லையே. சுஷ்மாவில் இது ப்ரொசீஜர் தானே. ஸோ இன்னொன்று கேள்வியில் நாங்கள் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் எங்களோட இந்த பேப்பர் ஒர்க்கில் ஹைகோர்ட்டில். ஆர்டிகல் 149 ப்ரொசீஜர் செய்யலாமா? ஆனால் அந்த ஆர்டிகல் 149 ஒரு சட்டம் தயார் பண்ணலாம் பப்ளிக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி. ஆனால் இது சுஷ்மா பப்ளிக் பாதுகாப்பு கொடுக்குதா? இது ப்ரொசீஜர் தானே. மேற்கண்ட 18 பேரும் 5 ஆண்டுகளாக பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு கேங் டிஆர் கும்பலுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என்ற வகையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கேங் டிஆர் கும்பலைச் சேர்ந்த 20 பேர் மே மாதமே நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டு விட்ட நிலையில் இந்த 18 பேரை மாத கணக்கில் தடுத்து வைத்திருப்பது ஏன் என குடும்ப உறுப்பினர்கள் கேட்கின்றனர். விருந்துக்கு போனவர்களை எல்லாம் சந்தேக அடிப்படையில் தடுத்து வைப்பது எந்த வகையில் நியாயம்? கணவன், பிள்ளைகள் என குடும்ப வருமானத்துக்கு ஆதாரமாய் இருந்தவர்களை தடுத்து வைத்திருப்பதால் பெண்களும் குழந்தைகளும் கஷ்டப்படுகின்றனர். தனித்து வாழும் தாய்மார்களின் நிலைமை அதில் இன்னும் மோசமாக உள்ளது. தடுத்து வைக்கப்பட்டவர்களின் வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளதால் வீட்டை பராமரிப்பதில் பெண்கள் பெரும் சிரமத்தை நோக்கியுள்ளனர். சுஷ்மாலை மகனை 2 பேரை பிடிச்சிருக்காங்க. ஸோ அது ஒருத்தர் பெந்தோங்கில் பிடிச்சாங்க, ஒருத்தர் பிபியில் பிடிச்சாங்க. ஸோ அப்போ பிடிக்கும் போல நான் கேட்டேன் நான் சிங்கிள் மாதர் அவங்ககிட்ட கேட்டேன். ஸோ என்னத்துக்காக பிடிக்கிறீங்க, எப்போ விடுவீங்கன்ட்டு. அவங்க என்கிட்ட சொன்னது சுஷ்மா பற்றி எதுவுமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், யூரின் டெஸ்ட் பண்ணிவிட்டு நெகட்டிவாக இருந்தால் விட்டுருவோன்னு தான் சொன்னாங்க. ஸோ அப்போ நான் 2 நாள் கழித்து நான் சுமைக்குழு அங்கே பழகி போன அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி 28 நாள் ரேமானுக்கு வைக்கிறாங்கன்னு. ஸோ சிங்கிள் மாதம் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. மனோராஜ் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி அவங்க தனியாக இருக்காங்க. சேவா வீடு, சிங்கிள் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்குது, பிள்ளை இல்லை. ஸோ அப்போ அவங்க வீட்டு காசு, காடி காசு எதுவுமே அவங்களால கட்ட முடியல. ஸோ அப்போ நான் என்ன செஞ்சேன், நான் தனியாக இருந்தனால அவங்கள நான் என் கூட கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவங்களால வீட்டு காசு கட்ட முடியலையே. ஸோ அப்போ நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க கிளினிக்கில் வேலை செய்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு இன்சூரன்ஸு, மனோட இன்சூரன்ஸ் காசு, காடி காசு, ப்ரொடெக்ஷன், ஸோ எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் சப்போர்ட் பண்ணணும். எனக்கும் காடி இருக்குது, வீட்டு காசு. ஸோ சிங்கிள் மதராக இருந்து இவ்வளோ நான் எனக்காக பேசலை. இப்போது ஸோ என்னாட்ட சிங்கிள் மதர் எவ்வளோ பேர் இருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இப்போ அவங்களுக்கு போட்டிருக்க கேஸ் கொலை கேஸ். 4 பேர் கொலை பண்ணிட்டாங்க, வீட்டை எரிச்சிருக்காங்க. ஸோ அந்தமாரி இடத்துல உண்மையான என் மகன் இருந்து நீங்கள் பிடிச்சிருந்தா அது எல்லாத்துக்கும் திருப்தியாக இருக்கும். இப்போ 2 பேருக்கு ஒரு லாயருக்கு நாங்கள் 60,000 வெள்ளி கட்டுறோம். ஸோ 1,20,000 வெள்ளி ஒரு சிங்கிள் மாதராக, அவங்களும் ஒரு சிங்கிள் மாதராக. அவங்க எப்படி காசு நாங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணி இந்த கேஸ்லேருந்து என் பிள்ளைங்களை வெளியே கொண்டு வரது? என்ன கேஸுன்னு டிஆர் கேங் தான் சொன்னாங்க. டிஆர் கேங், அந்த டிஆர் கேங் யார்? அந்த டிஆர் கேங் அந்த விருந்து வச்சேன்னு சொன்னாங்க. அந்த விருந்துக்கே இவர் போனது இல்லையே, இவர் போவே இல்லையே. அந்த கேஸில் தான் இதில் போட்டு வச்சுருக்காங்க. என்ன கேஸு? டிஆர் கேங்கு.
அந்த விருந்தில் அந்த இருந்தனால இதை பிடிச்சிருக்காங்கன்னு ஒரு டீட்டெயில் இருக்குன்றாங்க. அந்த டீட்டெயில் கட்ட வேண்டியதானே. இன்னும் 6 மாதம் 7 மாதம் ஆச்சு, இன்னுமா டீட்டெயில் எடுக்கிறாங்க? ஏன் இன்ன வரைக்கும் தெரியல? இன்ன வரைக்கும் ஏன் கேட்காம இருக்காங்க? சொல்லுங்கள். செஞ்சாலும் இருக்குது, செய்யாதாலும் இருக்குது. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக போட்டு பிடிச்சிருக்கீங்க. சண்டை கேஸ் இருக்குன்ற 2014 இருந்து அது அவங்க அது அப்போ உள்ள சண்டை பிரச்சனை, அது சின்ன பிரச்சனை, அது பேசி முடிஞ்சு 2 கட்டி வெளியாயிட்டாங்க. இன்னமும் திருப்பி கேஸ் இருக்குன்னு சொல்லி சண்டை கேஸ் இல்லைன்னு சொல்லி அந்த கேஸ் இந்த கேஸ்ன்னு சொல்லி தள்ளி போட்டு வச்சுருந்தா என்னத்துக்கு ஆகுறது குடும்பம்? இல்லைன்னா தப்பு செஞ்சவங்களா தப்பு செஞ்சவங்களை தூக்கி போடுங்க, தப்பு செய்யாதவங்களை எதுக்கு தூக்கி போடணும்? இத்தனை மாதம் ஆகி இன்னும் வரைக்கும் இன்னும் ரெக்கார்டு எடுக்கலையா? நான் கேட்குறேன். இதனால என்னால் வேலை செய்ய முடியாமல் நான் வேலைக்கு போகிறேன். என்னால் வேலை செய்ய முடியல. என் கால் 2 கால் உடஞ்ச கால், என் 2 கை உடஞ்ச கை. நான் எவ்வளோ சீரியஸாக படுக்க இருந்த வந்தேன்னு எங்கள் நாத்துறாங்க எல்லாத்துக்கும் தெரியும். நான் படுக்க இருந்த வந்தேன். இப்போ நான் வேலைக்கு போகிறேன். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். My husband got arrested under SOSMA, okay, which is not fair because he being arrested on 2021 up to 2023. Okay, he was in the prison, and then he was been released, and then he was with the families for past 1 year plus, which he never do any things, and he was working under heavy normal as a lorry driver. Okay, he was really perfect, and then so sudden after 1 year, I don't know why he got arrested. Okay, yes, I actually know his name been Peti. Okay, as we public, we know why husband be arrested, who did that, and who used his name over there. Okay, I don't know why others can't get the backup person. Even the backup person is no more in Malaysia, so we too know. But it's being not fair for my daughter because she's studying and we are begging money from people. He got arrested. He is asking help from inside to survive free too. And where I don't need to find a babysitter for her, and where do I need to find a job in my age? Not easy to get job. At the moment, I'm doing bakery to cover up. And when he was arrested, 22 up to 23, no saving for him. Okay, when he come out, he take a debt, 20k debt. We are paying for that. Mother daughter for his loan, which he took. So, can check a report as a wife. I does a lot of report whenever he do bad things. Okay, since 2017 up to 2022, there's 20 to 30 reports under him as a wife. If he do bad thing, yes, I will do report. He doing that, please catch him. That the time police never listen because they say no proof to catch him. You can make plenty report but no proof. Now what proof government has to arrest him under SOSMA? When wife reporting the husband is doing that, you don't no time to catch, you say no proof. Now what government has proof that is under arrested SOSMA? தங்களின் சட்ட போராட்டத்துக்கு நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும் என அந்த 18 பேரின் குடும்பங்களும் பெரிதும் நம்பியுள்ளன.